வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். வாட் எவர் த சுச்சுவேஷன்ஸ் வி ஆர் ஃபைண்டிங் அவர் செல்ஃப் இன் என்ன அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம கமிட்டடாக, லாயலாக, டெடிக்கேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த டெடிக்கேட்டடாக இருக்கிறது, லாயலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு நோபல் கோல், ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் அதில் என்ன ஆகும், எல்லா நேரத்துலையும் அப்படி நம்ம இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும் அந்த சுச்சுவேஷனுக்கு. வாட் எவர் சுச்சுவேஷன்ஸ் வி ஆர் ஃபைண்டிங் அவர் செல்ஃப் இன் அப்படின்னா எங்கே இருக்கிறோமோ பி ப்ரியாரிட்டைஸ் அண்ட் வைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. எந்தெந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் பி ப்ரியாரிட்டைஸ் அண்ட் வைஸ். அப்போது ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் இருக்குது, அந்த சுச்சுவேஷனில் நம்ம எது முக்கியமாக செய்யணும், எது முதல்ல செய்யணும், எதை கமிட்டடாக செய்யணும், எதுக்கு செகண்ட் ஸ்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு ஹோம் மேக்கர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் காலையில் எழுந்தவுடனே என்ன செய்யணும், பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்யணும். ஹோம் மேக்கர்ன்றது அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு. ஒரு 60 வயசு தாண்டினவங்க, ஷீ இஸ் ஆல்சோ ஹோம் மேக்கர். அப்போ 60 வயசில் காலையிலேருந்து என்ன பண்ணணும், யாருமே வீட்டில் இல்லை, ஸ்கூல் போய் படிக்கிறவங்களே இல்லை, அதாவது சப்போர்ட் ரிக்வயர் பண்ண நீடு இருக்கிறவங்க. பள்ளிக்கூடம் போகிற பசங்களுக்கு தான் அந்த ஒரு 20 வயசுக்குள்ளே காலேஜ் கல்லூரிக்கு போகிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க, ஹையர் செகண்டரி படிக்கிறாங்க, வாட் எவர் இட் இஸ். அப்போ தான் அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே தனக்கு வேண்டிய எல்லா வேலைகளும் செய்து முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ண முடியாது, ஸ்கூல் போகிறதுக்கு சமயம் இருக்காது. பிகாஸ் பிள்ளைங்களுக்கு நேரத்துக்கு 6 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்க முடியாது, 6 மணிக்கு தான் எழுந்துக்க முடியும். 6 மணிக்கு எழுந்தால் 7:30 மணிக்கு ஸ்கூல் போகிறதுக்குள்ளே அந்த 1.5 ஹவர்ஸில் எத்தனை வேலை தனக்கும் செய்துட்டு வீட்டுக்கும் செய்து வச்சுட்டு போக முடியும்? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ அதனால் தே நீட் எ சப்போர்ட், பெரிய சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட்டுக்கு உணவு தயார் பண்ணுறது, அப்புறம் பாக்கி என்ன பிற வேலைகள், மார்னிங் அப்ளூஷன்ஸ்லாம் பண்ணிக்கிறது, இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட் என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட்டுன்ற வார்த்தையில் அம்மா தான் அந்த கமிட்மெண்ட்ஸோட அந்த வேலையெல்லாம் செய்து கொடுப்பாங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு கல்லூரிக்கு போயிட்டு தனக்குன்னு ஒரு நேரம் இல்லை, அதுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வெளியில் போக வேண்டாம் அப்படின்னா அந்த நேரம் வரைக்கும் சம்படி ஷுட் சப்போர்ட். தெர் ஆர் பீப்புள், அவங்க அதுக்கப்புறம் அலுவலகத்துக்கு போவதவங்க அங்கே வேலை கிடச்சிருத்துன்னா அப்போவும் அவங்க அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே சில வேலைகள்லாம் செய்து முடிக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன செய்யணும், பிகாஸ் ஆஃப் த ஏஜ் அவங்களுக்கு சில கமிட்மெண்ட்லாம் வந்திருக்கும், பிகாஸ் ஆஃப் த ஏஜ் சில மெச்சூரிட்டிலாம் வந்திருக்கும். அந்த மெச்சூரிட்டி வந்ததுனால சில வேலைகளை அவங்க ஷார்ட் அவுட் பண்ணி நிச்சயமாக அதை நேரத்துக்குள்ளே சிலது செய்து முடித்துட்டு அப்புறம் அவங்க ஃபர்தராக வெளியில் போகலாம்னு இருக்கும். ஸோ அந்த கன்ஃப்ளிக்டிங் சுச்சுவேஷன்ஸ் இருக்கேன், சேலஞ்சிங், பி ப்ரியாரிட்டைஸ் அண்ட் வைஸ் இருக்கேன், அது எதை முதல்ல செய்யணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட என்ன பண்ணலாம், கமிட்மெண்ட்டை தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அம்மாவாக இருந்தால் பிள்ளைங்க ஸ்கூல் போகிற வயசு இருக்கிற வரைக்கும், அவங்க படித்து முடிக்கிற வயசு வரைக்கும் அவங்களோட கமிட்மெண்ட் என்ன, பிள்ளைங்களுக்கு கார்த்தாலேருந்து அவங்க வெளியில் போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஈவன் அட் எ லேட்டர் பாயிண்ட், பிள்ளைங்கள்லாம் கல்லூரி படிக்கிறாங்க, அதுக்கு மேலே அவங்க அலுவலகம் செல்கிற நேரம் வருதுன்னு சொன்னால் காலையிலேருந்து அவங்களோட உணவுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா சப்போர்ட்டும் அவங்க செய்திருவாங்க. காலையில் எழுந்து அவங்களே குளித்து சமைச்சு தயார் பண்ணி சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணியிருந்தா பிள்ளைங்க குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்ச் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு பாதி வேலை சம்படி ஷுட் சப்போர்ட்னா இன்னொரு பாதி வேலையை அவங்க செய்துக்குவாங்க. ஸோ இது அப்படி இருக்குது. கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்ன ஆகிடும், அந்த வேலையும் இவங்களும் அதில் ஒரு 50% ஷேர் பண்ணுவாங்க அம்மாக்கிட்ட. ஸோ அந்த வேலை பண்ணணும். ஸோ சேலஞ்சிங் வரும்பொழுது இதில் என்ன சேலஞ்ச் இருக்குது, அந்தந்த வேலைக்குள்ளே நம்மளை தயார் பண்ணிக்கணும். பிகாஸ் ஆஃப் த மெச்சூரிட்டி வில் ஹாவ் டு டெவலப் அவர் செல்ஃப். ஆனால் சில நேரத்தில் கன்ஃப்ளிக்டிங் ப்ரியாரிட்டிஸ், எதை முதல்ல செய்கிறது அப்படின்னு வரும்போது சில நேரத்தில் ஸ்கூல் போனால் அவசரமாக அப்போ போய் நம்ம ட்ராயிங் போட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா மைண்ட் வில் நாட் கெட் அவர் செல்ஃப், அந்த ஃபோக்கஸ் பண்ணிக்கிறதுக்கு அது இடம் கொடுக்காது, ஃபோக்கஸ் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பே இல்லையா இருக்கும். ஏன்னா ஸ்கூல் போனோன்ற அது பெரிய பலு பேக் ஆஃப் த மைண்டில் இருக்குச்சு. எப்படி கவனமாக ஒரு பறவையோ ஒரு தென்னை மரமோ இல்லை ஒரு சிங்கமோ வேறு என்ன நேச்சுரல் சீனோ எது நம்மளுக்கு வரைய முடியும். அப்போ வரையிறது அப்படின்னு சொல்லும்பொழுது தட் ரிக்வயர்ஸ் ஃபோக்கஸிங் மைண்ட், அட்டென்டிவ்னஸ், அந்த கவனம் சிதறாமல் வெளியில் எந்த விதமான ஒரு யோசனையும் இல்லாமல் நம்ம செய்ய வேண்டியது இதுதான் மட்டும் இருக்குது அப்படின்னு. அதுபோல் எதான காலை நேரத்தில் அது மட்டும்தான் இருக்குமா, இருக்காது. அதாவது காலை நேரம்னு வரும்போது எல்லா வீட்லேயும் உலகம் ஃபுல்லாக எப்போல்லாம் காலை நேரம் இருக்கோ அப்போ கொஞ்சம் என்ன இருக்கும், பிஸியாக தான் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த கிளைமேட். சில ஊரில் சில நாட்டிலலாம் கார்த்தாலேன்றதே கிடையாது, எப்போவுமே பனி பெய்யும், எப்போவுமே இருட்டு தான் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். வி ஆர் நாட் ஹியர் டு ஸ்பீக் அபவுட் தோஸ் திங்ஸ்.
ஆனால் நம்ம தாய்நாட்டை பொறுத்தன வரைக்கும் நம்மளுக்கு என்ன காலை நேரம் எப்படி இருக்கும், அதில் எப்படி நம்ம பிஸியாக இருக்கணும், எவ்வளோ சுறுசுறுப்பாக எத்தனை வேலைகளை முடிச்சுட்டு நம்ம கமிட்மெண்ட்ஸு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கமிட்மெண்ட்டுன்ற வார்த்தைக்கு நம்ம எல்லாரும் தலை வணங்கணும். எல்லா நாளும் அந்தந்த நேரத்துக்கு அது கமிட்மெண்ட். ஒரு இப்போ படிக்கணும், இப்போ பள்ளிக்கூடம் போகிற பசங்க நம்மளுக்கு எப்போவுமே பிள்ளைங்களை பற்றி பேசுகிறதுக்கு தான் ரொம்ப இனிமையான வார்த்தைகள் என்ன இருக்குது, எண்ணெய் ஓட்டமே அதுக்கு தொடர்புடைய அதுக்கு ரொம்ப சௌரியமாக நிற்கிறது. அதனால் கமிட்மெண்ட் இருக்கணும். அந்தந்த பாடமாக இன்றைக்கி இப்போ கணக்கு பரீட்சையாக நிச்சயமாக உட்காந்து ஒரு 50 கணக்கு போட்டு பார்த்துட்டு பாக்கி வேலையை பார்க்கணும். அப்போ தான் நம்மளோட கமிட்மெண்ட் என்ன இருக்குது, த லாயல் டு தி அட்டென்ஷன் என்ன இருக்குது, வாட் எவர் இட் இஸ் இன் அவர் ஹேண்ட். படிக்கணுமா அந்த நேரத்தில் அதுக்கு லாயலாக இருக்கணும். ஒரு நட்பாக அந்த நட்பில் லாயல்ட்டி காட்டணும். லாயல்ட்டி காட்டணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வார்த்தைகளில் என்ன இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். மறுபடியும் கமிட்மெண்ட் இல்லாமல் லாயல் தனியாக இருக்க முடியாது. ரெண்டுமே ஒன்று தான். ஒரு குரு மாணவன் ஒரு பெரிய கலை கற்றுக்கிறோம், ஒருத்தர்கிட்ட போய் பாடுறதுக்கு கற்றுக்கிறோம், இல்லைன்னா ஒருத்தர்கிட்ட போய் நிறைய நாட்டியம் டான்ஸ் ஆடுறதுக்கு நடனம் பயில வருகிறோம். அந்த பயிலறதுக்கு போகும்போது அந்த குருகிட்ட விசுவாசம் இல்லாமல் அந்த நடனம் நம்மளுக்கு கை வராது. அதே மாதிரி ஒரு பாட்டு கற்றுக்க போகிறோம், அந்த குருக்கிட்ட விசுவாசம் லாயல்ட்டி இல்லாமல் அங்கே என்ன வராது, நம்மளுக்கு அந்த பாட்டு இசை நம்மளுக்கு வராது. அந்த லாயலோட கூட கமிட்மெண்ட் இருந்தால் தான் கற்றுக்கவே முடியும். நேரத்துக்கு போனோம், ஒரு 6:30 மணிக்கு கிளாஸ் வரோன்னா 6:28க்கு குருவோட வீட்டில் இருந்தால் தான் நம்மளுக்கு பாட்டு கற்றுக்கிறதுக்கு வரும். ஸோ இதெல்லாம் கமிட்மெண்ட்டும் லாயலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. எங்கே நம்ம தொடர்புடையதுன்றதை வரப்போகிற பகுதிகளில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஆனால் இந்த ப்ரியாரிட்டைஸ் அப்படின்ற வார்த்தையை எது முதல்ல செய்யணும். இப்போ ஒரு சமைக்கிறதுக்கு போனோம் அப்படின்னா, சமைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில வேலைகளை செய்யணும்னா தட் ஷுட் பி ரிலேட்டட் டு குக்கிங் ஒன்லி, வேறு எதுவும் இருக்க முடியாது. அப்போ தான் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே எல்லா விதமான உணவும் தயார் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் அனுப்ப முடியும். அது மாதிரி ஒரு படிக்கணும்னு சொன்னால் படிக்கிறதுக்கு உண்டான கமிட்மெண்ட்டுக்கு முன்னாடி என்னெல்லாம் இட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்கூல் ஒர்க் தான் இருக்கணும். அப்போ ஒரு 1/2 மணி நேரம் கேஜெட் பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் பார்த்துட்டு வரேன், 5 நிமிஷம் கேஜெட்டு 5 நிமிஷம் எழுதுறது, அப்படி பண்ண முடியாது. ஏன்னா we cannot shift our attention between 2 different things. அது சாத்தியமே இல்லை. ஏன்னா மூளை அதுலேருந்து டக்குன்னு வெளியில் வரதுக்கு அதுக்கு தெரியாது. மறுபடியும் ஒரு விளையாட்டு சாமானை பார்த்தோம்னா அந்த விளையாட்டு பின்னாடி தான் போகணும்னு நினைக்கிறோம். அப்போ எழுதுறது பின்னாடி வரும்போது we should not shift our attention between 2 different things. We should continue to be in the same level. அப்படின்னா அது நம்மளுக்கு தொடர்ந்து என்ன பண்ணோம், அந்த கமிட்மெண்ட் டு லேர்ன் நியூ திங்ஸ், கமிட்மெண்ட் டு அவர் ஒர்க், வாட் இஸ் இன் ஹேண்ட், த சுச்சுவேஷன்ஸ் வி ஆர் புட்டிங் அவர் செல்ஃப் இன். நாமளே அதுக்குள்ளே வர வச்சுட்டாலும் சர்க்கம்ஸ்டன்ஸ் பைண்ட் பண்ணி நம்மளை ஒரு சுச்சுவேஷனில் இறக்கினாலும் அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் இன்னும் விரிவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.